ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேசிஃபை தமிழ். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, டவுன் ஹால் 17 லான்ச் ஆயிடுச்சு நம்ம சிஓசில. ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட டவுன் ஹால் 17 லான்ச் ஆனதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு புதுசா ஹீரோ ஹால்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ ஹால் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு ஒரு வீடு மாதிரி, ஹீரோஸ்க்குலாம் ஒரு வீடு மாதிரி. ஸோ அதனால நம்மளோட ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஹால்குள்ளரே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு மாதிரி கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ முன்னாடி மாதிரி அவங்க செப்பரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் இதுலேருந்து. தென் அந்த இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பவர் எல்லாமே நம்ம இன்னொரு ஹீரோஸ்க்கு மாற்றணும்னா அதை அப்படியே ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட். தென் இது ஒரு எப்படின்னாக்கா ஒரு புது ஹால் மாதிரி. ஸோ இந்த ஹாலை நம்ம எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் இது ஒரு நல்ல அப்டேட். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இதை ஒரு 2x2 பேனராக எடுத்துக்கிட்டு ஒரு 4 கார்னரில் நம்மளோட ஹீரோஸை பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் எப்பெல்லாம் நம்மளோட பேஸை அட்டாக் பண்ண வராங்களோ அவங்களுக்கு நம்மளோட ஹீரோஸ் பதிலடி தருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். பார்க்கறது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, புது ஹீரோ ஒருத்தர் லான்ச் ஆயிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, மினியன் பிரின்ஸ். ஸோ ஆமா கைஸ், நம்மளோட சிஓசியில் 5வது பில்டர் புதுசாக லான்ச் ஆயிருக்கான். அது யாருனாக்கா, 5வது ஹீரோ லான்ச் ஆயிருக்கிறாரு. அது யாருனாக்கா, மினியன் பிரின்ஸ். மினியன் பிரின்ஸ் வந்து ஒரு ஒரு கெத்தான ஒரு ஹீரோ. ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, நம்மளோட கிராண்ட் வார்டன் கூட இவரும் அட்டாச் ஆன மாதிரி. எப்படின்னாக்கா, இவரும் ஒரு ஏர் ட்ரூப் தான். அதாவது மேலேருந்தே நம்மளுக்கு ஏர்லேயே போவார். ஸோ அது ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ இந்த மினியன் பிரின்ஸ்க்கு வந்து 2 ஹீரோ எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, ஹென்ச்மேன் பப்பட். இந்த பப்பட் என்ன பண்ணுனாக்கா, நம்மளோட ஹீரோ முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு க்ளோன் மாதிரி 2 பேர் வந்து முன்னாடி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளோட ஹீரோ கொஞ்சம் செகண்டுக்கு இன்விசிபிலிட்டியில் இருப்பான். ஸோ அது ஒரு நல்ல அப்டேட் தான். முன்னாடி போகிறப்ப நம்மளோட டிஃபென்ஸை கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது டைவர்ட் பண்ணிடலாம் அவங்கள. அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் ஆகலாம் இது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட். செகண்ட் எக்யூப்மெண்ட் என்னன்னாக்கா, டார்க் ஆர்ப். டார்க் ஆர்ப் தான் நம்மளோட செகண்ட் எக்யூப்மெண்ட். இது என்னன்னாக்கா, இங்கேருந்து இப்போ நம்மளோட ராயல் சாம்பியன் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு பியூ எக்யூப்மெண்ட் தான். எப்படின்னாக்கா, இது வந்து இங்கேருந்து டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு அதோட இப்போ ஹீரோ அழுத்தினீங்கனாக்கா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் நம்ம ஈஸியாக டிஃபென்ஸை உடச்சி உள்ளார நுழைஞ்சிடலாம். இதுதான் நம்மளோட சிஓசிலே முக்கியமான அப்டேட். அது என்னன்னாக்கா, இன்ட்ரடியூசிங் நியூ டவுன் ஹால் 17. எஸ், நம்மளோட டவுன் ஹால் 17 பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட டவுன் ஹால் 17 இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஈகிள் ஆர்ட்ரி இருக்குல்ல, அந்த ஈகிள் ஆர்ட்ரி இனிமேல் இருக்காது. ஸோ டவுன் ஹால் 16ஓட ஈகிள் ஆர்ட்ரியோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டவுன் ஹால் 17லேருந்து அந்த ஈகிள் ஆர்ட்ரியும் நம்ம டவுன் ஹால் 17ம் மெர்ஜ் ஆக போகுது. ஸோ டவுன் ஹால் 17ல தான் இனிமேல் அந்த ஈகிள் ஆர்ட்ரி இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு இடமுமே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம வேறு ஏதாச்சும் டிஃபென்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஆனாக்கா எனக்கு ஈகிள் ஆர்ட்ரி போகிறது கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஸோ ஏன்னாக்கா, நம்ம பல வருஷமா ஈகிள் ஆர்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ். பட் இப்போ அதை தூக்கி டவுன் ஹால் 17 உள்ளார போட்டு வச்சிருக்கானுங்க. என்னன்னு சொல்றது கைஸ். ஸோ இப்போ என்னன்னாக்கா, இந்த டவுன் ஹால் 17ல என்ன ப்ராப்ளம்னாக்கா, இப்போ டவுன் ஹால் 17லேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ரானோ ஆர்ட்ரின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும். எப்போல்லாம் நம்ம அட்டாக் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இந்த டவுன் ஹால் 17லேருந்து அந்த ஈகிள் ஆர்ட்ரி ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணும். ஆனாக்கா அந்த அளவுக்கு பவராக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது ஏர் அண்ட் கிரவுண்ட் 2த்தையுமே அட்டாக் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஒர்த்து தான் நினைக்கிறேன்.
பார்ப்போம். தென் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டவுன் ஹால் டிஸ்ட்ராய் ஆனோனே, ஒரு டெத் பாம் மாரி குடுப்பானுங்கல்ல, அது இந்த வாட்டி கிடையாது. டவுன் ஹால் 16ஓட அது முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த டவுன் ஹால் டிஸ்ட்ராய் ஆனோனே, நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு பாம் மாரி வந்து பிளாஸ்ட் ஆவாது. ஸோ, இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நெனைக்கிறேன். பட் கிளான் வார் லீக் அப்பலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ப எனிமி டீம் ஈஸியா ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். அப்டேட் என்னன்னாக்கா, ஃபயர் ஸ்ப்ளிட்டர். ஃபயர் ஸ்ப்ளிட்டர்ங்கிறது ஒரு புது டிஃபென்ஸ் நம்ம சிஓசி லெவல்ல வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ப ஒரு 4 சைட் டைரக்ஷன்ல இத மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ஒரு ஏர் ஸ்வீப்பர் மாரின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா ஏர் ஸ்வீப்பர் கிடையாது. இது ஒரு நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல எங்க வேணுமோ வச்சு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அட்டாக் பண்ணும்னாக்கா, ஒரு ஃபயர் ஆட்டம் இருக்கும். அதோட ஸ்பீடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ எந்த லெவலுக்கு இதுக்கு பவர்னாக்கா, ப்ளூ ஹேஜ் ஹாக்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ஸ்ப்ளிட் பண்ணும் அதோட ஃபயர. ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியா ஏர் அண்ட் கிரவுண்ட் டிஃபென்ஸ் பண்றதுனால, நம்மளுக்கு இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ இது ஒரு நல்ல டிஃபென்ஸ். அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளோட ஹீரோஸ்க்கு புதுசா ஒரு ஹீரோ ஸ்பெல்ன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு ரீகால் மாரி. ரிவைவ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹீரோஸ. இப்ப நம்ம எப்பலாம் அட்டாக் பண்ண போறோமோ, நம்மளோட ஹீரோ சீக்கிரமா கொஞ்சம் செத்தர்றாங்கல்ல. அதனால நம்மளால ஒரு டவுன் ஹாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டாரோ மிஸ் ஆயிடுது. ஸோ தட் இனிமே அந்த மாரி நடக்கக்கூடாதுன்ட்டு ரிவைவ் ஸ்பெல் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டவுன் ஹால் 15லேருந்தே அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு பேஸ்க்கு அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஏதாச்சும் ஒரு ச டிஃபென்ஸ் வந்து நம்மளோட ஹீரோஸ அ கொன்றுச்சு அப்படின்னாக்கா, இம்மீடியேட்டா அந்த ரிவைவ் ஸ்பெல்ல போட்டோம்னாக்கா, நம்மளுக்கு அது ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அது ஒரு ஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஸோ தட் அந்த டைமிங்குள்ள நம்ம அத அட்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். நம்ம ஹீரோஸ்க்கும் ஒரு ஒரு கொஞ்சம் ஹெச்பி குடுத்து தருவாங்க. ஒரு காவாசி இருக்கும் நம்மளோட ஹெச்பி ஹீரோஸ்க்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம ஒரு ஹீலிங் ஸ்பெல்லோ ஏதோ போட்டு, நம்ம டவுன் ஹால ஏதோ டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஹீரோஸ்க்கு நல்ல ஒர்த்தான அப்டேட். எல்ஸ் நியூ ஹீரோஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நம்ம புதுசா ஒரு ட்ரூப்ஸ் இறக்கியிருக்காங்க சிஓசில. அது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, த த்ரோவர். த்ரோவர்ங்கிறவர் தான் ஒரு புது ட்ரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த நியூ ட்ரூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். த்ரோவர் தான் நம்மளோட நியூ எலிக்சர் ட்ரூப். ஸோ இந்த த்ரோவர் எப்படி அட்டாக் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த த்ரோவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இது எப்படின்னாக்கா, ஒரு டிஃபென்ஸ் கிட்ட மாட்டாது அவ்வளோ சீக்கிரத்துல. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து அட்டாக் பண்றதுனால நம்மளுக்கு ஈஸியா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும். நம்ம ஈஸியா லூட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ட்ரூப் வச்சு நம்ம நெறையா அட்டாக்ஸ்ல 3 ஸ்டார் எடுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ட்ரூப். வந்து டவுன் ஹால் 16ல தான் அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் லெபார்டரி லெவல் 14 இருந்தாக்கா நம்ம இத அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். இந்த த்ரோவரோட ஹிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1950. தென் டேமேஜ் பெர் செகண்ட் வந்து 190. ஸோ இதோட ட்ரெய்னிங் டைமிங் வந்து 3 மினிட் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். டேமேஜ் டைப் வந்து சிங்கிள் டார்கெட்டு. அப்புறம் கிரவுண்ட் அண்ட் ஏர் 2த்துமே டார்கெட் பண்ணி அடிக்கும். ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து 16. ஸோ இது ஒரு நல்ல பவரான ட்ரூப் தான். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதுதான் கைஸ் நம்மளோட புது அப்டேட் சிஓசிக்குள்ளார வந்திருக்கு. நீங்க மறக்காம சிஓசி அப்டேட் பண்ணிக்கங்க. தென் நம்மளோட சேனலோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க போடுற வீடியோஸ் மறக்காம நீங்க செக் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வீடியோல இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.